தொடங்கி வைக்கப்பெறும் இந்த புத்தாக்க பயிற்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் கடைபிடிக்க வேண்டிய ஆற்றல் வாய்ந்த சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவதன் அடையாளம், சட்டமன்ற பேரவை விதிகள், சட்டமன்ற நடைமுறைகள் குறித்தும் பேரவைத் தலைவர், சம்பந்தப்பட்ட அரசுத்துறை செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற நடைமுறைகள் பற்றி நன்கு அறிந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி அளித்துள்ளார்கள். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பெரிதும் பயனளிக்கக்கூடிய இந்த 2 நாட்கள் புத்தாக்க பயிற்சியில் 17வது சட்டமன்ற பேரவையின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொள்ளுமாறு நான் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். அப்படிதான் சொல்லியிருக்கேன். எல்லாரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏற்கனவே அவங்க விருப்பப்பட்ட அவங்களும் கலந்துக்கலாம். ஏன்னா இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கலாம். பழையவர்கள் புதியவர்கள் என்றல்ல, அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது. அனைவரும் கலந்து கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இங்கே நம்முடைய சட்டமன்ற பேரவை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சீனியர் மெம்பர் செக்ரட்டரி நான் முன்னுரை அளிக்கின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்து பேச இருக்கிறார்கள். அதேபோன்று முன்னாள் செயலாளர்கள் இங்கே வந்து பேச இருக்கிறார்கள். பயிற்சி அளிக்கிற வல்லுநர்கள் என்று வரவழைக்க இருக்கிறோம். அந்த விவரங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினருக்கு முன்கூட்டி அறிவிக்கப்படும். இப்போது அதை பற்றி எதுவும் யோசிக்கவில்லை. நீங்கள் செய்த இந்த கோரிக்கை பற்றி நான் ஆய்வு செய்கிறேன். சொல்லிட்டேனே உங்களுக்கு, இளம் முதியோர் அதெல்லாம் அந்த கருத்து அல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் பயனளிக்கக்கூடிய விதத்தில் என்ன பேச என்ன பேசக்கூடாது இல்லையா, எப்போது கேள்வி எழுப்ப வேண்டும், எப்படிப்பட்ட கேள்வி எழுப்ப வேண்டும் என்று அனைத்து, அதாவது சட்டமன்ற பேரவை விதிகளுக்கு உட்பட்டு ஒரு சபையில் எப்படி உறுப்பினர் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய முழு விவரங்களையும் அறிவித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்க இருக்கிறோம். இது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய கமிட்டிகள் இருக்கிறது, நியமனம் செய்ய வேண்டிய கமிட்டிகள் இருக்கிறது. அவை அனைத்தும் இந்த முதல் கூட்டத்தொடர் முடிந்த பிறகு நிச்சயமாக அறிவிக்கப்படும். பேரவையில் அறிவிக்கப்படும். விருப்பம் தானே சார். அதாவது பயிற்சி முகாம் நடத்துகிறோம், 2 நாட்கள் பயிற்சி நடக்கிறது என்று சொல்கிறோம். அனைத்து உறுப்பினர்களுக்கு அழைப்பு அனுப்புகிறோம். எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். அது அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கு. அங்கே வந்திருக்கவங்களே கூட நீங்க புதியவர்களுக்கு மட்டும்தானா என்று, ஒருவேளை பழையவர்கள் முதியவர்கள் கலந்து கொண்டு அவருக்கு கிடைத்திருக்கிற அனுபவத்தை பற்றி கூட சொல்லித் தரக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம். அப்ப அவர்களை நான் ரொம்ப அன்போடு வரவேற்கின்றேன். இதுல அப்படிப்பட்ட ஏற்பாடு இல்லை. நிச்சயமா அதை பற்றி பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு முறையாக ஒரு முக்கியம் இல்லை. ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவு, அன்றைக்கு நான் வாய்மொழியாக சொன்ன உத்தரவை அதை எழுத்துப்பூர்வமாக கேட்டால் எழுத்துப்பூர்வமாக இப்போது கொடுத்து விட்டேன். ஆரம்பிச்சாச்சு. அன்றைக்கே சொன்ன நடவடிக்கை தொடங்கிவிட்டது என்று சொன்னேன். 7 நாட்கள் அவகாசம் கொடுத்து அவர்களுக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. ஒரு கேள்வி இல்லை. நீங்க அவங்க கொடுத்த மனு, அவர்களை பற்றி யார் புகார் அளித்திருக்கின்றார்களோ அவர்கள் என்ன சொன்னார் என்பதை சொல்லி அதற்கு விளக்கம் கேட்டிருக்கணும். அவ்வளவுதான். முந்த நாள் 9th அன்னைக்கு கொடுத்துருக்கோம், 9ஆம் தேதி. இன்னும் அது ஆய்வில் தான், அதை பற்றி தான் ஆய்வில் தான் இருக்கிறது. இன்னும் அதுக்கு முன்பாக அதை பற்றி அறிவிப்போம். முறையாக கூட்டம் நடத்துகிறபோது நீங்க வந்து பார்க்க போறீங்கல்ல, அலுவலாய் கூட்டம் நடக்கிற போது யார் யார் வருகின்றார்கள் என்று நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்போது உங்களுக்கு தெரியும். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அப்ப கேள்வி பதில்கள் மற்ற அதெல்லாம் வந்து லைவ் இருக்கு, அதே மாதிரி அது தொடருமா இல்ல வழக்கமாக ஒளிபரப்பப்பட்ட அத்தனையும் தொடரும். நீண்ட நெடிய நேரம் அனைத்தையும் ஒளிபரப்புவதா இல்லையா என்பதை பற்றிய முடிவு பின்னால் அறிவிக்கப்படும். கடந்த முறை வந்து எதிர்கட்சிகள் பேசுறத ஒளிபரப்புல கொடுக்கல நேரலையில் தொடர் குற்றச்சாட்டு இருந்துச்சு. நீங்க எதிர்கட்சிகள் பேசுறத தங்கு தடை இல்லாமல் இதுவரைக்கும் எந்த நடைமுறை பின்பற்றப்பட்டு ஒளிபரப்பப்பட்டதோ அது பின்பற்றப்படும். யார் குரல் வலையும் நசுக்கிற வேலை இந்த அரசாங்கம் செய்யாது. சட்டமன்ற பேரவையினுடைய தலைவர் என்கின்ற முறையில் அதற்கு நான் நிச்சயமாக
அப்படிப்பட்ட கருத்துக்களுக்கு நான் மதிப்பளிப்பேன். பேரவையில் சார் நம்ம முழு நேரலை கொடுக்கும்பொழுது இந்த அவையில சில வார்த்தைகளை நீக்கம் பண்ணுவோம்ல சார், அதெல்லாம் சிக்கலா வராதா சார்? நம்ம நீக்கம் பண்ணி ஊடகங்கள்ல கொடுப்போம், நீங்க நேரலையா கொடுக்கையில் அது எல்லாமே வந்து அப்படிப்பட்ட கருத்துக்களைத்தான் இப்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். என்றால் நேரலை என்று வருகிற போது ஒரு வார்த்தையை ஒரு சொன்ன பிறகு நான் நீக்குவது அதுவும் வந்து விடுகிறது. இதை எப்படி தவிர்க்கலாம் என்பதை பற்றியும் இந்த குறைபாட்டை எப்படி நீக்குவது என்பதை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். உரிய நேரத்தில் ஒரு முடிவெடுத்து உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதை பற்றி விவாதிக்கலாம், பேசலாம். ஆளுநரிடம் 18ஆம் தேதிக்கு முன்பாக ஆளுநர் உரையினுடைய நகல் அளிக்கப்படும். அளிக்கப்படுவதற்கு முன்பாகவே என்ன கருத்து என்பதை பற்றி நான் இப்போது விவாதிக்க முடியாது. அனைத்தும் சுமூகமாக நல்ல முறையில் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. Thank you.